ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும்பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்துக்க செய்தியில் கேட்கலன்னு சொல்றதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் பீயிங்க பத்திரிகையாளர், பீயிங்க ஒரு மினிஸ்டர், நம்முடைய ப்ரொஃபஷன் நம்ம இருந்திருக்கு. எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான். பல கவர்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், அவருடைய டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 ஏக்கரில் அதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். தந்தை பெரியாருடைய பெயரில் காய்கறி அங்காடிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 236 கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 22 ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுகள் நடந்திருக்கு. எங்களுடைய முத்தமிழ் கலைஞருடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்களே பாராட்டிங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஏர்போர்ட்டுக்கு இருக்க மாதிரியான ஒரு வசதியோடு எனக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே பஞ்சபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பார்க்குக்கான நம்ம அடிக்கல் நாட்டு பண்ணியிருக்கோம். அதே மணப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஏக்கரில் நம்ம சிப்காட் கொண்டு வந்து ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும். ஜாபிள் போட்டுகின்ற உலகத்தில் 4வது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். மணப்பாறையில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கலைக்கல்லூரியை அறிவியல் கல்லூரியை நம்ம முழுமையாக கொண்டு வந்திருக்கோம். அதே மணப்பாறை நகராட்சியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை, காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படியே நீங்கள் எங்களுடைய திருவெம்பூர் தொகுதிக்கு வாங்க. எங்களுடைய திருவெம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோடு சேர்த்து 56 கோடி ரூபாயில் நீங்கள் கட்டப்பட்டு அங்கே அதுக்கான பணிகள் நீங்கள் தொடங்கி பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே திருவெம்பூர் தொகுதியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபர்ஸ்ட் பேஸ் நடந்துட்டு இருக்குது. சூரியூர ஜல்லிக்கட்டுக்கு பெருசாக நம்ம பெருமையாக பேசுகிறோம். அதில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஜல்லிக்கட்டு அரங்கம் நடக்குது. வருகின்ற பொங்கலில் அங்கே மிகப்பெரிய நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த வைக்கணும். ஏன் நம்முடைய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாங்க அப்படியே நீங்கள் கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகம், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அறிவுசார் மையமாக நம்ம கொண்டு வந்து நகர பகுதி மாநகராட்சி உள்ளக்குள்ள வாங்க. கிட்டத்தட்ட 7.25 கோடியில் கிட்டத்தட்ட 4 நாலேஜ் சென்டர்ஸ், அந்த கல்விசார் மையத்தை நூலக வசதியோட நாம் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்கா 18 கோடி ரூபாயில் பறவைகள் பூங்கா பற்றி நீங்கள் மக்கள்லாம் சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை பார்க்கலாம். பச்சைமலை நீங்கள் எடுத்துங்க, பச்சைமலை சூழியல் சுற்றுலா திட்டத்தை நம்ம 4 கோடி 27 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் இந்த பஞ்சப்பூர் முனையம் திறக்கும் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 527 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து 1302 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே கட்டப்பட்ட பணிகளை திறந்ததிலிருந்து 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் 1,17,000 பயனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டமோ அதை முழுமையாக நாம் வழங்கியிருக்கணும்.